அதோட முக்கியமான விஷயங்கள் நான் நோட் பண்ணது, அந்த அறுவை சிகிச்சை முடிந்து கொள்ள வாக்கரே இல்லாம நார்மலா எப்போ போல நடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னொன்று ரோபோட்டிக் மூட்டு வலிக்கு இனிமேல் குட் பை சொல்லுங்க. மூட்டு வலி அப்படின்னு வந்தா ஆரம்பத்துல போய் பாருங்க. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற மருத்துவ முறைகள் பண்ணலாம். இடைப்பட்ட நிலையில் வரும்பொழுது உள்பக்க மூட்டு மட்டும் தேர்ந்திருந்தா, சிறு வயதா இருந்தா, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில், சிறு வயதா இருக்கும் பட்சத்தில், ஒல்லியா இருக்கும் பட்சத்தில் நம்ம ரோபோட்டிக் யூகைஆர் அப்படின்னா பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பகுதியும் கூட சொல்ல முடியாது, 30% மட்டும் மாத்திக்கலாம். 70% அப்படியே இயற்கையான மூட்டுகளை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி 30% மாற்றி சமணங்கால் போடுவது இயல்பு நிலைக்கு திரும்பலாம். ஸோ ரொம்ப அதிகமான ஸ்டேஜ் போகும் பொழுது கண்டிப்பாக முழுதாக மாற்ற வேண்டும். அது 2 கால்கள் ரொம்ப வளைந்திருந்தால் பயப்படவே வேண்டாம். தைரியமா நீங்க 2 காலில் ஒரே நேரத்தில் ரோபோட்டிக் முறையில் உங்கள் மருத்துவர், உங்கள் அந்த மயக்கவியல் நிபுணர் மற்றும் மெடிக்கல் ஃபிட்னஸ் டீம் இருக்கும். அந்த ஃபிட்னஸ் மயக்க மருந்து கொடுப்பதற்கு, அறுவை சிகிச்சைக்கு ஃபிட்னஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த டீம் அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இரு மூட்டுகளையும் ஒரே நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இதுல கண்டிப்பா வாழ்க்கை தர உயரும். இதில் மனிதத்துவமும் மருத்துவமும் தொழில்நுட்பமும் இணைந்து உங்களுக்கு மகத்துவம் செய்ய காத்திருக்கிறது. ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருங்க. ஒரு வழின்னு பயந்துக்காதீங்க. கண்டிப்பா ஆரம்ப நிலையில நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய நிலைமைக்குன்னா நீங்க வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க பாத்தீங்களா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியோ 5 வருடத்துக்கு முன்னாடியோ. அதுபாடு ஏன்னா நிறைய பேர் நான் சொல்றதை கேட்கறேன், என்னால் பழையபடி வாக்கிங் போக முடியல, ஏன்னா நான் இந்த மாதிரி நீ யாரோ ஒருத்தர் நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. எங்காவது டாக்ஸியில போறேன்னா கூட யாரோ ஒருத்தர் எங்க பொண்ணோ பையனோ யாராவது வர வைக்க வேண்டியது இருக்கு, வந்துதான் நான் வெளியில போக வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்ட கிளி போல இருக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்க சிறகடித்து பறக்க வேண்டும் என்றால் வழி இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். அதற்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சைக்கு பயப்படாத ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு வேண்டும்.